எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் வைணவி. என் குடும்பத்தில் என் பெரியப்பா ஒருவரைத் தவிர இந்த உலகத்தில் வேறு யாரும் எனக்கு உயிரோடு இல்லை. அவரே எனக்கு திருமணம் செய்து வைத்தார். அவர் மிக நல்ல மனிதர். நான் திருமணம் செய்து கொண்டபோது எனக்கு வயது 17 தான். நான் மிகவும் அழகாக இருந்தேன் என்று சொல்வார்கள். நான் பெரியப்பா எனக்கு திருமணம் செய்து வைக்க மிகவும் ஏழ்மையானது. எந்த வசதியும் இல்லாத ஒரு குடிசை வீடு. என் பெரியப்பாவுக்கு வேறு வழியும் இல்லை. காரணம், என் பெரியம்மா மிகவும் கடுமையானவர். எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வரன் வரும்போதெல்லாம் பொறாமைப்பட்டு அதை தடுத்து விடுவார். பிறகு என் பெரியப்பாவிடம், உன் சகோதரன் மகளை பற்றி யோசி, இந்த பையனை வைணவிக்கு சீக்கிரம் கட்டிவிட்டு வீட்டை விட்டு அனுப்பிவிடு, இல்லாவிட்டால் என மிரட்டுவார். எனக்கு பெண் இல்லை என்றால் அவர்கள் எங்கள் வீட்டில் திருமணம் பேச வரமாட்டார்கள். ஏனென்றால் யார் வந்தாலும் அவளை மட்டுமே விரும்புவார்கள் என்று அந்த சமயத்தில் என் பெரியப்பா சொன்னதை இன்னும் நினைவில் கொள்ள முடியும். நான் மிகவும் அழகாக இருந்ததால் அவள் அவ்வாறு கூறினாள். ஆனால் என் பெரியம்மாவின் பெண்களோ, அவர்கள் கொஞ்சம் தடிமனாகவும் கருப்பாகவும் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் என்மேல் அவ்வளவு மோசமாக நடந்து கொண்டதில்லை. எல்லாமே நல்லபடியாக தான் இருந்தது. சில சமயங்களில் பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டார்கள் வரும்போதெல்லாம் என் பெரியம்மாவிடம் பெண்களை, அவர்களே இந்த பெண்ணை என்னை பிடித்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். அது என் பெரியம்மாவுக்கு கோபத்தை உண்டாக்கும். அதனால்தான் சில நேரங்களில் மாப்பிள்ளை வீட்டார் வரும்போது அவள் என்னை மறைத்து வைத்து தொடங்குவார். பிறகு என் பெரியப்பா ஒரு வகையில் சோர்வடைந்து அடுத்து வந்த திருமண வரனை எனக்கு முடித்து விட்டார். அவர் அதை சரியாக விசாரிக்கவும் இல்லை. சீக்கிரமாக செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில். அதனால்தான் உடனே திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்ததால் என் விருப்பத்தை யாரும் கேட்கவே இல்லை. எனக்கும் வேறு வழி இல்லை. திருமணம் முடிந்தது. திருமணம் செய்து கொண்ட வீட்டில் என் கணவர் மற்றும் அவரது தந்தை தவிர வேறு யாரும் கிடையாது. என் கணவர் வேறொரு நகரத்தில் சென்னையில் வேலை செய்து வருகிறார். அது நாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து மிகவும் தூரம். அதனால் அவரால் அடிக்கடி வர முடியவில்லை. 3 மாதங்களுக்கு ஒரு முறை வருவார். வந்த பிறகு 10 நாட்கள் கண்டிப்பாக தங்கிவிட்டு தான் செல்வார். திருமணமான சிலது நாட்களிலே அவர் என்னை விட்டு பிரிந்து விட்டார். ஒரு வகையில் கடவுளுக்கே நன்றி சொல்ல வேண்டும். அது வெளிநாடு அல்ல. இல்லையெனில் நான் பல வருடங்களுக்கு ஒரு முறைதான் அவரை சந்திக்க நேரிடும். நான் மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். ஏனென்றால் என் கணவர் என் கூட இல்லை. எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. திருமணம் முடிந்த 2 வாரங்களில் பிறகு என் கணவர், நான் 2 வாரங்கள் மட்டுமே விடுப்பு எடுத்து இருந்தேன். அதனால் இப்பொழுது வேலைக்கு செல்ல வேண்டும் என்று கூறினார். நானும் கனத்த இதயத்துடன் அவருக்கு விடையளித்தேன். ஏனென்றால் வேறு வழி இல்லை எனக்கு. இப்போது என் மாமனார் தவிர என்னுடன் வீட்டில் யாருமே இல்லை. என் மாமனார் என்னிடம், வைணவி, நீ கவலைப்பட தேவையில்லை. நான் உன்னை என் மகளைப் போல் பார்த்து கொள்வேன் என்று கூறினார். அவர் மிகவும் நல்லவர். அவரும் என்னை நன்றாக கவனித்து கொள்ள ஆரம்பித்தார். மாமனார் வேலைக்கு செல்வார். நானும் அவருடன் வேலைக்கு செல்வதற்காக காலை உணவு சமைத்து கொடுப்பேன். அவர் வேலைக்கு செல்லும்போது வீட்டில் உள்ளே இருந்து பூட்டிக்கொள். யாராவது வந்தால் உடனே கதவை திறக்காதே. முதலில் அது யார் என்று கேள். அவர்களிடமிருந்து பதில் வந்ததும் பிறகு கதவை திற என்று அறிவுரை கூறுவார். அவர் என்னை மிகவும் அன்பாக நேசித்தார். ஒரு மகனைப் போல என் சிறு தவறுகள் சகித்து கொள்வார். என் தலையில் கை வைத்து தடவி கொடுப்பார். தலையிலும் முத்தம் கொடுத்து அவர் பெண் போல் என்னை பார்த்து கொள்வார். வேலையிலிருந்து திரும்பி வரும்போது நிச்சயமாக எனக்கு ஒரு புதிய புடவை அல்லது சில மிட்டாய்களை வாங்கி கொண்டு வருவார். ஏன் இப்படி எதையாவது வாங்கி வருவீர்கள் என்று கேட்பேன். உடனே அவர் சொல்வார், உனக்கு இப்போதுதான் புதுசாக வாழ்க்கை ஆரம்பித்திருக்கிறது. சில சந்தோஷங்கள் வேண்டும் உன் வாழ்க்கையில் என்று கூறுவார். சில நாட்கள் அவர் சோகத்துடன் கூறுவார், இன்று என் மனைவி இருந்திருந்தால் உன்னை தன் மகளைப் போன்று அன்பாக பார்த்திருப்பாள். நீ அவளோடு நல்ல நேரத்தை கழித்திருக்க முடியும். ஆனால் இப்போது அவள் இல்லை. என்ன செய்வது என்று பெருமூச்சு விடுவார். நான் ஆறுதல் கூறுவேன். அது ஒன்றும் பிரதமாக இல்லை அப்பா. நீங்கள் இருக்கிறீர்களே, அதுவே போதும். அவர் தினமும் என்னை கவனித்துக் கொள்வது போலவே ஒரு பரிசு கொண்டு வந்து கொண்டே இருப்பார். ஆனால் ஒரு நாள் அவர் மிகவும் எதிர்பாராத ஒரு பொருளை கொண்டு வந்தபோது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை இருந்தது. என் கணவர் ஒரு தொழிற்சாலை பாதுகாப்பு மேற்பார்வையாளராக பணிபுரிந்து வருகிறார். அவரது பணியிடை விதிமுறைகள் கடுமையானவை. அதனால் பணி நேரத்தில் என்னுடன் தொலைபேசியில் பேச அனுமதி இல்லை. இரவில் மட்டுமே 12 நிமிடங்கள் பேசுவார். அந்த குறுகிய நேரத்தில் அவர் மிகவும் சோர்வாக இருப்பதால் பேசி கொண்டிருக்கும் போதே தூங்கி விடுவார்.
இது எனக்கு பெரும் ஏமாற்றத்தை இருந்தது. ஏனெனில் நான் நாள் முழுவதும் அந்த 12 நிமிடங்களுக்கு ஏங்கி காத்திருப்பேன். ஆனால் அவருக்கு தனது கடமை உள்ளன என்பதை நான் புரிந்து கொண்டேன். நாள் முழுவதும் சூரிய வெப்பத்தில் பாதுகாப்பு சோதனை கூடாரமாக நின்று வேலை செய்வதில் மிகுந்த சோர்வு அடைகிறார். அது ஒரு பெரிய தொழிற்சாலை வளாகம். எப்போது தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள் சேமித்து வைக்கப்படுகின்றன. மிகவும் ஆபத்தான இடம் என்று அவர் விளக்குவார். அதனால்தான் இந்த வேலை நல்ல சம்பளம் தருகிறேன். இல்லை என்றால் நான் உன்னை விட்டு இவ்வளவு தூரம் இருக்க முடியாது என்று அவர் அடிக்கடி கூறுவார். திடீரென்று ஒரு நாள் என் கணவர் இந்த உலகத்தை விட்டு சென்றார் என்று செய்தி வந்தது. அவள் பணிபுரிந்த தொழிற்சாலையில் பகுந்த தீ விபத்து ஏற்பட்டது. அந்த தீயில் சிக்கி அவர் மரணம் அடைந்தார். விபத்தில் அவர் உடல் கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை. அவர் இனி இல்லை. இது எனக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருமணமான 2 மாதங்கள் பிறகு நான் விதவை ஆனேன். என் பெரியப்பா என்னை திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து போகலாம் என்றார். ஆனால் என் பெரியம்மா பெரும் எதிர்ப்பை தெரிவித்தார். அந்த துரதிர்ஷ்டம் நம் பெண்ணுக்கு தொட்டுவிடும். அம்மா வீட்டில் இருந்தே வரைக்கும் நல்லது போன்று பாருங்கள் என்றார். திரும்பி வர விடமாட்டேன் என்று கண்டிப்பாக சொன்னார். வேறு வழியின்றி கட்டாயப்படுத்தி நானும் என் மாமனாரும் அவருடைய வீட்டிலேயே தொடர்ந்து தங்க முடிவு செய்தேன். என் பெரியப்பா ஆறுதல் கூறினாள். கவலைப்படாத வைணவி, இப்போதெல்லாம் நிலைமைகள் மாறிவிடன. விதவைகள் பிரிந்தவர்கள் மறு கல்யாணம் செய்து கொள்கிறார்கள். நீயும் ஒரு நல்ல வாழ்க்கை தொடரலாம் என்று கூறினார். உனக்கு பொருத்தமான மற்றொரு துணையை நான் தேடி திருமணம் செய்து வைக்கிறேன் என்று பெரியப்பா கூறினார். ஆனால் நான் என் கணவரை மிகவும் நினைத்து வருந்தியதால் எனக்கு மறுமணம் வேண்டாம் என்று நான் சொல்லினேன். இப்போதெல்லாம் என் மாமனார் வேலையிலிருந்து சற்று சீக்கிரமாகவே வீட்டுக்கு வர தொடங்கினார். ஒரு நாள் அவர் ஒரு காவி நிறத்திலிருந்து மெல்லிய படுக்கை சீட்டு என்னிடம் கொடுத்தார். வைணவி, இதை உன் படுக்கையில் விரித்து தூங்கு என்றார். சரி, இதை விரித்து நான் ஏன் தூங்க வேண்டும் என்று நான் கேட்டேன். ஆனால் கேட்கவில்லை. பதிலாக இதை நீங்களே உங்கள் படுக்கையில் விரித்து பயணித்து கொள்ளுங்கள் என்றேன். அவர் புன்னகையுடன் சொன்னார், நான் இதை உனக்காகத்தான் வாங்கி வந்திருக்கிறேன். மறுநாள் காலையில் அந்த விரிப்பை நான் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறியபோது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் அதை எனக்கு கொடுக்காமலேயே தாமாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று எண்ணினேன். மேலும் நான் அவரிடம் கூறினேன், நான் அதை விரித்து தூங்கிய போது நல்லதாக தூங்கினேன் என்றேன். அவர் சொன்னார், பரவாயில்லை, நீ அதில் தூங்கியது நல்லதுதான். ஆனால் இப்போது அதை என்னிடம் திருப்பி கொடுத்துவிடு. நான் அந்த படுக்கை விரிப்பை எடுத்து என் மாமனாரின் திருப்பி கொடுத்தேன். அவர் அதை ஒரு பையில் வைத்துக்கொண்டு தன்னுடன் எடுத்துச் சென்றார். ஒருவேளை அது வியலுடன் உயர்ந்ததாக இருப்பதால் கவனமாக வைத்திருக்கிறாரோ என எண்ணினேன். அதெல்லாம் அவர் அதை திரும்பி கேட்பதால் இருக்கலாம் என்று எண்ணி நான் அதிகமாக கேள்விகள் எதுவும் கேட்கவில்லை. விரிப்பை அவரிடமே நான் திருப்பி கொடுத்து விட்டேன். ஆனால் அன்று இரவு நான் நன்றாக தூங்கினேன். என் கணவரை மிகவும் நினைத்து தவிப்பால் கடந்த பல நாட்களாக நான் இரவு முழுவதும் தூங்காமல் அழுது கொண்டே இருந்தேன். அந்த தூக்கமும் அழுகையும் என் உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது. இவையெல்லாம் பொய்யாக இருக்கக்கூடாது என்று என் கணவர் திரும்பி வந்து, வைணவி, நான் நலமாக இருக்கிறேன். எனக்கு எதுவும் நடக்கவில்லை. நீ கேள்விப்பட்ட செய்திகள் பொய் என்று சொல்லக்கூடாதா என்ற எண்ணமெல்லாம் என் மனம் கற்பனையாக செய்து கொண்டது. ஆனால் இவை என் இதயத்தை தற்காலிகமாக ஆறுதல் செய்யும் வார்த்தைகள் மட்டுமே. யாரும் இப்படி திரும்ப வரமாட்டார்கள். வாழ்க்கை மிகவும் கடுமையானது. அது ஒருபோதும் ஒரு நியாயம் செய்வதில்லை. என்னை ஆதரவற்ற சூழ்நிலையில்தான் எப்போதும் வைக்கிறது என்று என்னுள்ளே நான் சிக்கிக்கொண்டேன். நான் இவ்வளவு சீக்கிரம் விதவை ஆகிவிடுவேன் என்று நான் வெறும் 6 மாதங்கள் தான் நான் கணவருடன் வாழ்ந்தேன். அவர் இந்த உலகத்துக்கு விட்டுட்டு சென்றார். அவருடன் வாழ்ந்த குறுகிய கால வாழ்க்கையை எப்போதும் நினைத்து கொண்டே நான் இருப்பேன். ஒரே ஒரு நம்பிக்கைதான் என்னை வாழ வைக்கிறது. நான் கர்ப்பமாக இருக்கக்கூடும் என்பதுதான் அது. நான் என் கணவருடன் இருந்து கொஞ்சம் அப்படி இப்படி வேலை செய்து கர்ப்பமாகி விட்டேன். என் கணவரின் ஒரு மகன் அல்லது ஒரு மகள் எனக்கு பிறக்கும் என்பது உறுதியாக இருந்ததால் அது ஒரு ஆறுதலாக, ஒரு அடையாளமாக இருக்கும். ஒரு மகன் பிறந்தால் அவனுக்கு என் கணவரின் பெயரை வைப்பேன் என்று நினைக்கிறேன். இந்த வழியில் அவர் என் வாழ்க்கையில் மீண்டும் வருவாரா? என்னுடன் என்னை அழைக்கக்கூடிய ஒருவர் இருப்பார். இல்லையென்றால் இந்த உலகத்தில் எனக்கு உறவு என்று சொல்லிக்கொள்ள வேறு யாருமே இல்லை. ஒரே ஒரு கணவர் மட்டுமே இருந்தார். அவரும் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார். விபத்து ஒரு மாதம்தான் ஆகிறது. இன்னும் சில நாட்கள் கழித்து நான் ஒரு தாயாக போகிறேன் இல்லையா என்று எனக்கு தெரிந்துவிடும். ஏனென்றால் என் கணவர் திரும்பி செல்வதற்கு முன் நாங்கள் இருவரும் சேர்ந்திருந்தோம். மகிழ்ச்சியாக, உல்லாசமாக இருந்தோம். அதனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. 20 நாட்கள் முன்பு அவர் என்னுடன் இருந்தார். ஆனால் அவர் திரும்பி சென்ற 20 நாட்களுக்கு பிறகுதான் அவர்
இந்த உலகில் இல்லை என்று எனக்கு செய்திகள் வந்தன. அவர் இறந்து விட்டார் என்று செய்திகள் வந்ததும் அதிர்ச்சி அடைந்தேன். இதெல்லாம் நினைக்கும்போது மீண்டும் அழுது கொண்டிருப்பேன். அன்றிரவு என் மாமனார் திரும்பி வந்தபோது மீண்டும் அதே படுக்கையில் விரிப்பை கொண்டு வந்து அதே விரிக்க சொன்னார். நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன், ஏன் இதை மீண்டும் கொண்டு வருகிறீர்கள்? நேற்று திரும்பி வாங்கி சென்றதே. அவர் விளக்கினார், நான் இதை வாங்கிய கடையில் என் நண்பர் இதே போன்று ஒரு விரிப்பை வாங்கியிருந்தார். ஆனால் அவனுக்கு கிடைத்த விலை மலிவானது. நீங்கள் அதிகமாக செலவு செய்துவிட்டீர்கள் என்று சொன்னார். அதனால்தான் நான் அதை திரும்ப எடுத்து சென்றேன். கடைக்காரர் இறுதியாக ரூபாய் 200 தள்ளுபடி செய்து தந்தார். இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை, நீ போய் தூங்கு. நான் சரி என்று சொல்லிவிட்டு மீண்டும் அதே விரிப்பை படுத்து தூங்கினேன். காலையில் மட்டுமே விழித்தேன். ஆனால் அன்று காலை எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நான் ஒரு தாயாக போகிறேன் என்ற எண்ணத்தில் எனக்கு தலை சுற்றும் வந்தது. என் உடலும் சற்று சோர்வாக இருந்தது. நான் காலை உணவு தயாரித்து கொண்டிருந்த போது என் மாமனார் மீண்டும் விரிப்பை திரும்பி தருமாறு கேட்டார். எனக்கு மிகவும் ஆச்சரியத்துடன் இருந்தது. நான் அவரிடம் ஏதாவது விளக்கம் கேட்க விரும்பினேன். ஆனால் அவர் அவசரமாக சொன்னார், எனக்கு இப்போது நேரமில்லை வைணவி, சீக்கிரம் கொண்டு வா என்று. நான் அதை விரைவாக எடுத்து திரும்பி கொடுத்தேன். அவருக்கும் எந்த விளக்கமும் சொல்லாமல் அதை வாங்கி கொண்டு தனது வேலையை வெளியே எடுத்து சென்றார். எனக்கு நிறைய வேலை இருக்கிறது, நீ உன்னை பார்த்து கொள் என்று சொல்லி அவர் அந்த தலையணையை எடுத்து சென்றார். இங்கு என்ன நடக்கிறது என்று நான் யோசிக்கொண்டே இருந்தேன். ஒரு நாள் அந்த விரிப்பை கொடுப்பார், மறுநாள் காலையில் திரும்பி எடுத்து செல்வார். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. வயதானவர்கள் செயல்கள் சில நேரங்களில் வித்தியாசமாக இருக்கிறது. என் மாமனார் இது ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார். இரவில் எனக்கு ஒரு படுக்கை விரிப்பை கொடுப்பார். காலையில் அது எடுத்து சென்று விடுவார். அந்த விரிப்பை நான் படுத்தால் சுயநினைவில் இழக்கும் அளவுக்கு ஆழமாக தூக்கம் வரும். நாட்கள் கடந்து கொண்டே சென்ற போது என் உடல்நிலையில் சிறிய மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கினர். நான் ஒரு தாயாக போகிறேன் என்ற உணர்வு வலுப்பட்டது. ஒரு பெண் தாயாக போகும்போது மிகவும் தூக்கமாக இருக்கும் என்று எங்கேயே கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால்தான் எனக்கு அதிக தூக்கம் வருகிறதோ என்று என் மனம் யோசிக்கத் தொடங்கியது. எனக்கு மிகுந்த சோகமாக இருந்தது. அழுது கொண்டே இருந்தேன். இதை நான் என் மாமனாரிடம் சொல்லவில்லை. ஆனால் அவர் தானாகவே ஏன் அழுகிறாய் என்று கேட்க ஆரம்பித்து விட்டார். நான் ஒன்றும் சொல்லவில்லை. என் கணவரை மிகவும் நினைத்து வருந்துகிறேன் என்று சொன்னேன். பிறகு என் மாமனார் என் கையை ஒரு விசித்திரமாக முறையில் பற்றி, நான் உனக்காக இங்கே இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு திடீரென்று நின்று என்னை ஒரு வித்தியாசமான பார்வையில் பார்த்தால் நான் சற்று பயந்து விட்டேன். ஆனால் மாமனார் வேறு எதுவும் சொல்லாமல் புன்னகையுடன் என் அறைக்குள் சென்று விட்டார். இப்போது இந்த நடவடிக்கை எனக்கு முழுவதுமாக ஆச்சரியமாகவே இருந்தன. நான் என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை. நான் ஒரு தாயாக போவதில்லை என்றால் ஏன் இவ்வளவு தூக்கம் வருகிறது? என் உடலில் ஏன் இந்த சோர்வு வலியும்? இதனால் தான் இவை நடக்கின்றவோ என்ற எண்ணம் நான் யோசிக்கத் தொடங்கினேன். என் உடல்நிலை ஏன் இவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று ஆராய்ந்தபோது யாரிடம் சொல்ல மருத்துவமனை காண்பித்து ஒரு குழப்பம் எழுந்தது. பக்கத்து வீட்டுக்காரர்கள் கேட்டால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று என் பெரியம்மாவிடம் சொன்னால் அவர் என்ன எண்ணுவார் என்ற கணவர் உயிரோடு இருந்திருந்தால் நானும் நலமாக இருப்பேன். அவரே என்னை கவனித்து கொண்டிருப்பார். எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் நான் யாரிடம் எதுவும் சொல்லாமலே இருந்து விட்டேன். இப்படி நாட்கள் ஓடின. ஒவ்வொரு இரவும் அந்த விரிப்பில் படுத்துமே விசித்திரமான ஆழ்ந்த தூக்கம் வந்துவிடும். நான் எப்போது தூங்கினேன், எப்போது விழித்தேன் என்று எனக்கே தெரியாது. பிறகு ஒரு நாள் ஒரு காட்சி கண்டேன். அது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை அளித்தது. என் மாமனார் தனது அறையில் அந்த விரிப்பை தானே மெதுவாக துவைத்து கொண்டிருந்தார். அவர் ஏன் இதை மறைத்து வைக்கிறார் என்று எனக்கு விளங்கவில்லை. இந்த விரிப்பில் அழுக்காகிவிட்டது அவர் நினைக்கிறாரோ? அப்படியானால் இதை துவைத்து சுத்தம் செய்வது ஏன் என்னிடம் சொல்லியிருக்கலாமே. ஆனால் அவர் ஏன் இப்படி செய்கிறார்? அந்த விரிப்பை வேறு எப்படி அவரது அறைக்குள் வந்தது? அவர் அதை எங்கிருந்து எடுத்து கொண்டு வந்தார்? என் மகன் இறந்த பிறகு என் மாமனார் பைத்தியம் பிடித்து விட்டாரா? நான் உணரத் தொடங்கினேன். ஆனால் நான் எதுவும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் என்னைவிட அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கலாம். முதுமையில் தன்னை ஆதரிப்பவர்கள் என்ற நம்பிக்கையில்தான் தனது ஒரே மகனின் திடீர் இழப்பு அவரை முற்றிலுமாக மாற்றியிருக்கலாம். மகனின் உடல்நலம் கூட கிடைக்கவில்லை. கடைசியில் முறையாக அவர் முகத்தை கூட பார்க்க முடியவில்லை. தொழிற்சாலையில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் பலர் காணாமல் போயிருக்கலாம். என் மாமனாரும் கடைசியாக அவரை மனதார பார்க்கவில்லை. நானும் பார்க்கவில்லை. அந்த அடக்க தூக்கத்தில் நாங்கள் இருவரும் மூழ்கியிருந்தோம். அந்த வேதனையில் தற்காலிகமாக விடுபட்ட அவர் இந்த வித்தியாசமான செயல்களில் ஈடுபட்டிருக்கலாம் என்று நான் எண்ணினேன். ஒரு பக்கம் சமாதானம் கண்டேன். ஆனால் தன் விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்தவில்லை.
ஆனால் என் உடல்நிலை மோசமாகி தொடங்கியது. இப்போது வீட்டு வேலையை செய்யக்கூட சோர்வாக இருந்தது. சமையல் கூட செய்ய முடியவில்லை. பிறகு ஒரு நாள் என் மாமனார் வீட்டு இல்லாத சமயத்தில் பக்கத்து வீட்டு அக்காள் வந்து தான் தவிர்க்க முடியாமல் என் உடல்நிலை மற்ற மாமனாரிடம் விசாரித்தார். குறித்து அவளிடம் எல்லாவற்றையும் சொல்லினேன். அவள் கவலை கேட்டு என் உடல் மிகவும் மோசமாக உள்ளது. மாமனார் மட்டும் வீட்டில் இருந்தால் நீ அவரிடம் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் வேறு யாரிடமும் சொல்லி இருக்க வேண்டும். இப்போது நாம் மருத்துவமனைக்கு போக வேண்டும் என்று சொன்னார். இதில் வெட்கப்பட என்ன இருக்கிறது? வெட்கத்தால் உன் ஆரோக்கியம் இழப்பாயே. வா, நான் உன்னை அழைத்து செல்கிறேன் என்று அவள் கூறி உறுதி சொல்ல என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். மருத்துவர் பரிசோதனை பிறகு நீங்கள் தாய்மை அடையப் போகிறீர்கள் என்று கூறினார். நான் பெரும் அதிர்ச்சி அடைந்தேன். டாக்டர், இது எப்படி சாத்தியம்? என் கணவர் இந்த உலகத்தையே இல்லை என்று கேட்டார். அவர் சில தேதிகளை கேட்டார். நான் நடந்ததை வைத்து விவரித்தேன். முன்பு நானும் அப்படித்தான் நினைத்தேன். ஆனால் இந்த உடல் மாற்றங்கள் சுமார் 1 மாதமாகத்தான் தெரிய வருகிறது. ஆனால் என் கணவரை விட்டு பிரிந்து 4 மாதங்கள் ஆகிறேன் என்றேன். அதற்கு மருத்துவர் விளக்கம் அளித்தார். சில சமயங்கள் கணவர் குறைவால் தேதிகள் குழப்பமாக இருக்கலாம். தாய்மை அடையும் சில பெண்கள் ஆரம்ப காலத்தில் தெளிவாக அறிகுறிகள் தெரியாமலும் இருக்கும். இந்த வியக்கத்தில் விஷயமில்லை. இதை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை. பிறகு மருத்துவர் மெதுவாக கேட்டார், ஒரு வாய்ப்பு, நீங்கள் வேறு யாருடனாவது இருந்தீர்களா அந்த மாதிரி என்று கேட்டார். நான் உடனே கோபத்துடன் மறுத்தேன். டாக்டர், கடவுள் மேல் ஆணை, நான் அப்படி எந்த தவறும் செய்யவில்லை. நான் எந்த கணவரை மிகவும் நேசித்தேன். என் வயதான மாமனார் தவிர எங்கள் வீட்டில் வேறு யாரும் இல்லை. நான் எங்கள் செல்வது என்று தெரியவில்லை. டாக்டர் சமாதானப்படுத்தினான். சரி, கவலைப்படாதீர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கேள்விகளை கேட்பது எங்கள் கடமை. ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. நீங்கள் நிச்சயமாக ஒரு குழந்தை தாயாகப் போகிறீர்கள். உங்கள் கர்ப்பம் காலம் இப்போது சுமார் 2 மாதங்கள். அதனால்தான் அறிகுறிகள் இப்போது தெரிகிறது என்று ஆரம்பித்தார். நீங்கள் தவறாக நினைக்காதீர்களால் தேதிகள் குழம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு தெளிவாக தெரிகிறது என்று மருத்துவர் சொன்னார். நான் மீண்டும் மனதுக்கு கணக்கிட்டேன். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த குழந்தை எனது கணவரின் உரியதல்ல என்று உறுதியாக சொல்வேன். அந்த பகுதியை சேர்ந்த பக்கத்து வீட்டு பெண்ணின் என்னை அழைத்து வந்தார். அவள் எப்போதும் இந்த மருத்துவரில் வருவதாக சொன்னார். அவள் வெளியே அமர்ந்திருந்து அவள் என்னை பற்றி கேள்வி கேட்டாள். அதனால் ஒருவேளை நான் தேதிகளை குழப்பிக் கொண்டிருக்கலாம் என்று மருத்துவரிடம் ஒப்புக்கொண்டேன். டாக்டர், நான் எண்ணுவதில் தவறு செய்திருக்கு என்றேன். மருத்துவர் எனக்கு சில மருந்து எழுதி கொடுத்தார். உங்கள் உடல்நிலை மிகவும் பலவீனமாக உள்ளது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் எச்சரித்தார். நான் வீட்டுக்கு திரும்பிய பிறகு இது யாருடைய குழந்தை என்று யோசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு என்ன நடந்தது? என் கணவர் என் உலகை விட்டு சென்ற பின்னர் என் மாமனாரும் தொடர்புடைய ஒரே விஷயம் என்னவென்றால் அந்த படுக்கை விரிப்புதான். இரண்டாவது, நான் எவ்வளவு கவலைப்பட்டாலும், என் மனம் எவ்வளவு சோகம் இருந்தாலும் நன்றாக தூங்கிடுவேன். என்னால் எப்படி அவ்வளவு நிம்மதியாக தூங்க முடியும்? என் கணவர் இழந்த துயரத்தின் நடுவில் நான் இப்படி ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க முடியும் என்று யோசித்தேன். இப்போது நான் அதை கண்டுபிடிக்க வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும் என் முடிவு செய்தேன். இப்போது வழக்கமாக நான் செய்து கொண்டிருந்த செய்யக்கூடாத எல்லையில் என் வாழ்க்கையை மாற்றியிருக்க வேண்டும். என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்ற யாராவது எனது உணவில் ஏதாவது கலந்து கொடுக்கலாம் என்ற சந்தேகத்தில் நான் அன்றிரவு உணவு சாப்பிடவில்லை. ஆனால் இதை செய்வார்கள் என்று யோசித்து மலைத்தேன். அன்றிரவு என் மாமனார் மீண்டும் அதே படுக்கை விரிப்பை என்னிடம் கொடுத்தார். இப்போது அந்த விரிப்பு மிகவும் பழமையாக தெரிந்தது. ஆனாலும் அதே பையில் வைத்து கொண்டு வருவார். அவர் ஏன் அதை எடுத்து செல்கிறார் என்பது எனக்கு புரியாத புதிராகவே இருந்தது. பரவாயில்லை, இதை விரித்தால் நன்றாக தூங்குவேன் என்று நினைத்தேன். ஆனால் இன்று நான் அந்த விரிப்பை பயன்படுத்தாமல் வெறுப்படுக்கையிலே படுத்துக்கொண்டேன். ஆனால் என்னால் தூங்க முடியவில்லை என்பது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. என் தூக்கத்திற்கு இந்த விரிப்பைக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது. எனக்கு என்ன நடக்கிறது என்று புரியவே இல்லை. தூக்கம் வரவில்லை. இரவு 1:30 மணியாயிருக்கும். வெளியே முழு அமைதியாக நிலவியது. சிறிது நேரத்துக்கு பிறகு ஏதோ ஒரு அசைவு சத்தம் கேட்டது. என் மாமனார் தண்ணீர் குடிக்கவோ அல்லது குளியறைக்கு செல்லவோ எழுந்திருப்பார் என்று நினைத்தேன். ஆனால் யாரோ என் அறையை நோக்கி வந்தார்கள். அறைக்கு கதவை அமைதியாக திறக்கப்பட்டது. அறை விளக்க அணைந்திருந்தேன். நான் ஆழ்ந்த மூச்சை விட்டு விட்டு தூங்குவது போல் நடிக்க தொடங்கினேன். ஏனென்றால் அது யார் என்று எனக்கு கண்டுபிடிக்க வேண்டும். என் இதயம் வேகமாக அடிக்க தொடங்கியது. அவர் என்ன செய்யப் போகிறார்? சிறிது நேரம் கழித்து அந்த நபர் என் படுக்கையை வந்து படுத்து கொண்டார். பிறகு அவர் என் முகத்தை மெதுவாக தடவ ஆரம்பித்தார். எனக்கு பயம் தொற்றியது. என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. பெருமூச்சு விட்டேன். அவரது கைகள் என் உடல் முழுவதும் நகர்ந்தன. அவர் என்னை தனது கைகளால் எடுக்க முயன்றபோது நான் சத்தமாக கத்த ஆரம்பித்தேன். எனக்கு பயம் அதிகமாகிவிட்டது. விளக்கை போட்டவுடன் அங்கு நின்றது வேறு யாருமில்லை, என் மாமனார் தான் என்பதை நான் ஆச்சரியமடைந்தேன். அவர் படுக்கையில் பார்த்து நான் கொடுத்த விரிப்பை ஏன் போடவில்லை என்று கோபத்துடன் கத்தினார். அவர்
பேசிய விதம் என்னை மேலும் ஆச்சரியத்தில் உள்ளாக்கியது. நான் தொடர்ந்து கத்தி கொண்டிருந்தேன். அவர் ஏன் இப்படி அலறுகிறார்? என் அருகில் வா என்று சொல்லி என் கையை பிடித்து இழுத்தார். நான் முற்றிலும் பயந்து போனேன். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கதறினேன். என் கூச்சலை கேட்டு அக்கம் பக்கத்திலிருந்து கதவை தட்ட தொடங்கினார்கள். என் மாமனார் இப்போது பயந்து போனார். இங்கு என்ன நடக்கிறது, என்ன ஆச்சு என்று கேட்டு கொண்டே பக்கத்து வீட்டு பெண்ணை அவரது கணவருமான உள்ளே வந்தார்கள். நான் அவளுடன் நட்பாக இருந்தேன். அவளை பார்த்து பயத்தில் ஓடிப்போய் அவளை கட்டி கொண்டேன். அக்கம் பக்கத்தில் அனைவரும் கூடிவிட்டனர். நான் அவர்களிடம் கத்தினேன், போலீஸை அழைக்க சொல்லுங்கள். என் மாமனார் என்னை துன்புறுத்துகிறார். என்னை தப்பான முறையில் நடந்து கொள்ள சம்மதிக்க சொல்கிறார். சில சமயங்களில் ஒருவரின் கௌரவம் காப்பாற்ற வேண்டும் இல்லை என்பதை விட அக்கம் பக்கத்தில் ஒரு குற்றவாளியை பிடிக்க ஆவலில் இருக்கிறார்கள். அவர்களது சொந்த வாழ்க்கையிலும் சமைகளும் சோர்வடைந்து ஒரு திருடனையும் அல்லது தவறு செய்தவரையும் பிடித்து அவர்கள் மீது தங்கள் அடக்கப்பட்ட கோபத்தை வெளிப்படுத்தும் விரும்புவார்கள். என் மாமனார் அவர்கள் குழப்பப்பட்டு கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டார். கடைசியில் என் மாமனை தேட எல்லாம் ஆரம்பித்தார்கள். இந்த சுற்றுப்புறத்தில் எல்லோரும் உங்களை மிகவும் நல்லவர் என்று நினைத்திருந்தோம். ஆனால் நீங்கள் உங்கள் மருமகளிடம் என்ன காரியம் செய்தீர்கள் என்று அனைவரும் அவரை கண்டிக்கத் தொடங்கினார்கள். நான் கதறினேன். நான் ஒரு தாயாக போகிறேன். இது யாருடைய குழந்தை என்று எனக்கு தெரியவில்லை. அன்றைய தினமே நான் அந்த பெண்ணிடம் எல்லாவற்றையும் சொல்லத் தொடங்கினேன். அனைவருக்கும் என் மாமனாரின் உண்மையான ஒப்புக்கொண்டார். வற்புறுத்தினர். இறுதியாக அவர் வாய் திறந்தார். அவர் ஒப்புக்கொண்டார். அந்த விருப்பில் நான் ஒரு வகையான மருந்து தெளித்து வைப்பேன். அதை முகமும் போது ஆழ்ந்த தூக்கத்தில் விடும். பிறகு நான் இரவில் காலையில் அறை விட்டு வெளியேறிவிடுவேன். மேலும் இந்த குழந்தை என்னுடையது என்று அவர் சொன்னார். நான் அதிர்ச்சி அடைந்தேன். அதை கேட்டு அங்கிருந்து அனைவரும் கைகளும் தலைக்கு ஏந்தி, ஐயோ கடவுளே, என்று உலகத்தை என்ன வந்துவிட்டது என்று கூறினார். நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். நான் கூச்சலிட்டு அழுதேன். உடனே என் பெரியப்பாவும் தொலைபேசியில் செய்தார். என்னை அவமானப்படுத்தி இந்த மனிதரை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். நான் அவரை என் தந்தையாக நினைக்கிறேன் என்று வெடிக்க கதறினேன். என் பெரியப்பா உடனடியாக வந்து சேர்ந்தார். அவர் உறுதியாக சொன்னார், உன் பெரியம்மா ஏதாவது சொல்லட்டும், முழு உலகமே எதிர்த்து நின்றாலும் உன்னை இங்கே ஒரு நிமிடம் கூட இருக்க விட மாட்டேன். அவருடன் நான் அவர் வீட்டுக்கு சென்றேன். சில மாதங்களுக்கு பிறகு பிரசவம் நடந்தது. நான் ஒரு மகனை பெற்றெடுத்தேன். ஆனால் என் வாழ்க்கை முற்றிலுமாக நரகமாக மாறியது. ஒவ்வொரு நாளும் போராட்டமாக இருந்தது. அந்த துரதிருஷ்டவசமான குழந்தை வளர்க்க வேண்டிய கட்டாயத்தில் என்னை சிதைத்து விட்டனர். என் பெரியப்பா என் குழந்தையை தனது சொந்த பேரனாக வளர்க்க உதவினார். ஆனால் என்னுடன் ஒருபோதும் மீண்டும் முழுமையான மாறவில்லை. வாழ்க்கை என்னை ஒரு கருப்பு சூழலில் சிக்கி வைத்துவிட்டது. அதிலிருந்து வெளியே என்னால் வரவே முடியவில்லை. எல்லாரும் முடிந்துவிட்டது என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் திடீரென்று ஒரு நாள் ஒரு அதிசயம் நடந்தது. அது என்ன முற்றிலும் அதிர்ச்சி அளித்தது. ஒருவேளை கடவுள் எனக்கு ஒரு நல்ல செய்தி நினைத்திருக்கிறாரோ. என் கணவர் திரும்பி வந்துவிட்டார். அவர் என்னை பார்த்து முதலில் மகிழ்ச்சியாக பிரகாசித்தார். ஆனால் பிறகு அது பக்கத்தில் இருந்து ஒரு குழந்தை கண்டதும் குழப்பமடைந்தேன். நாங்கள் எவ்வளவு நேரம் ஒருவரை கட்டி பிடித்து அழுது கொண்டிருந்தும் தெரியவில்லை. உண்மையில் என் கணவர் இறக்கவில்லை. அந்த பெரும் தீ விபத்தில் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் இருந்தார். அவர் கோமா நிலையில் இருந்தார். அவரது அடையாளம் குறித்து யாரும் தகவல் இல்லாததால் செய்திகள் வரவில்லை. உடனடியாக என்னை தேடி தேடி ஓடி வந்தார். நான் அவரிடம் நடந்தவற்றை கூறினேன். சொன்னதும் அவர் அதிர்ச்சி கோபமும் தாங்க முடியாமல் துக்கம் அடைந்தார். அவர் கண்ணீர் விட்டார். நான் கெஞ்சினேன், எதுவும் செய்ய வேண்டாம், என்னை விட்டு எங்கும் போகாதீர்கள், இன்றிலிருந்து நாம் சேர்ந்திருக்கலாம் என்று கெஞ்சினேன். அவர் என்னை ஆறுதலாக்கி தழுவி, கவலைப்படாதே, நான் ஒன்றாக வாழ்வேன், இந்த குழந்தை நம் குழந்தையாகவே நன்றாக வளர்ப்போம் என்று உறுதியளித்தார். நான் கடந்து வந்தது ஒரு கெட்ட கனவாக இருக்கட்டும், ஆனால் இப்போது அந்த கனவு முடிந்த இப்போது நான் இந்த வாழ்விலிருந்து எழுந்திருத்து விரும்பவில்லை. நான் என் கணவருடன் வாழ விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.